ஐ டோன்ட் நோ ஹூ திஸ் கார்த்திக் நரேன் இஸ் அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் எனி கனெக்ஷன் டு ஹிம் நாட் மீ அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு கார்த்திக் நரேன் அவரோட அஃபிஷியல் ப்ரொஃபைல்லேருந்து. இது வந்து ஒரு ஃபேக் ப்ரொஃபைலை பற்றி அவர் போட்டிருக்காரு. பார்த்துக்குங்க, ஒரு படம் முடிச்சுட்டு ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுற அளவுக்கு நம்ம ஊர்லேருந்து ஒரு தம்பி வந்திருக்காருன்னா பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இன்னைக்கு துருவங்கள் 16 நம்மளோட வெற்றி, கார்த்திகனரோட வெற்றி தான், இருந்தாலும் நம்ம பரிசளித்த வெற்றி இல்லையா, அதை வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். இட் இஸ் அ வெரி ஹானஸ்ட் 50th டே ஆஃப் திஸ் மூவி. ஒரு கிரைம் த்ரில்லர், நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படம். அதை வந்து மக்களாகிய நீங்கள் அண்ட் கிரிட்டிக்ஸ் எல்லாருமே வந்து செமையாக அப்ரிஷியேட் பண்ணி 50 நாட்கள் வெற்றிகரமாக ஓட வைத்திருக்கிறோம். நீங்கள் நான் கார்த்திக் நரேன், இந்த நீங்கள் நான் ராஜா சார்லாம் போடுவாங்களா நைட் ரேடியோ ஷோ, அந்த மாதிரி ஒரு ஷோ. வாங்க உங்களோட கேள்விலாம் கேட்டு தள்ளுங்க. சம கூல் மொமெண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட்ஸ். அடுத்த படங்கள் பற்றிலாம் அவர் சொல்லுவாரான்னு தெரியாது, இருந்தாலும் அதை பற்றி கேளுங்க. வாழ்த்துகள், தேங்க்யூ. பெரிய சக்சஸ். இந்த காலத்துல ஒரு படம் ரொம்ப ஹானஸ்டா 50வது நாள் போஸ்டர் அடிச்சு பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் படமே அதான் அகெயின் இந்த காலத்துல இவ்வளவு படங்கள், பொங்கல்லாம் சர்வை பண்ணிருக்கு உங்க படம். இது நினைக்கும் போது எப்படி இருக்கு? நீ காலைல என்ன பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் காலையில வந்து எந்திரிச்சப்போ இட் கைண்ட் ஆஃப் ஃபீல் சரியல். என்னன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நான் சரி ஒரு 1 வீக் ஓடினாலே வந்து போதுங்கிற ஒரு மைண்ட் செட் தான் இருந்துச்சு. பிகாஸ் எங்க மூவிஸ்க்கு எல்லாமே வந்து அந்த ஒரு ஸ்லோ பிக்கப் தான் இருக்கும் இல்லையா. ஸோ வி ஜஸ்ட் தாட் சரி அவசரப்பட்டு ஒரு 3rd டே ஆர் 4th டே வந்து கூட்டம் வரலன்னு சொல்லி தூக்கக்கூடாதுன்னு நாங்க வேண்டிட்டு இருந்தோம் ரிலீஸ்க்கு முன்னாடி. பட் ஐ திங்க் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நைட்டே வந்து எங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஆடியன்ஸ் வந்து இதை நல்லா ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். அப்போலேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வந்தாச்சு. அண்ட் இன்னைக்கு துருவங்கள் 16 நீங்க பரிசளித்த வெற்றி 50வது நாள் சக்சஸ்ஃபுல் 50 டேஸ் அப்படின்னு தைரியமா சொல்லலாம். ஒரு செலிப்ரேஷன் அண்ட் பார்ட் ஆஃப் தி செலிப்ரேஷனா எனக்கு வந்து லைவ் இன்டராக்ஷன். நீங்க வந்து எக்கச்சக்கமான கேள்விகள்லாம் ஏற்கனவே கேட்டு வச்சிட்டீங்க. நாங்கள் போட்ட ப்ரமோ வீடியோல நிறைய கேள்வி கேட்டீங்க. அதுலேருந்தே கேள்விகள் எடுத்து உங்களோட கேள்விகள் அண்ட் என்னோட கேள்விகளுக்கும் ஆப்வியஸா பதில் சொல்ல போறாரு கார்த்திக் நரேன். ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி வந்திருக்குங்க. when are you going to team up with STR? ஓகே, ஆக்சுவலா சிம்பு சார் வந்து வாஸ் கைண்ட் இனஃப் டு இன்வைட் அஸ் ஹோம். ஸோ நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ரொம்ப நேரம் பேசினார். ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours கிட்டத்தட்ட வந்து பேசினார். அவரோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணாரு. அண்ட் தட் டூ இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. அப்படி இருக்கிறப்போ அடுத்தது வந்து உங்களை என்ன எல்லாம் சொல்லி அதாவது கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க உங்களை. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு கிளியராக இருக்கணும், கிளாரிட்டியோட இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொன்னார். ஸோ ஈவன் டோல் சரி உங்ககிட்ட ஒரு நல்லா எனக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்ட் இந்த கேரக்டர் வந்து சிம்பு மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இது இருந்தா சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் அவரு கிட்ட போய் ஒர்க் பண்ற அந்த தைரியம் வந்து இன்னும் எனக்கு வரல. அது வர்றப்போ கண்டிப்பா பண்ணுவாரு. there is a possibility. யார் கேட்டிருக்கா? விக்கி அப்படின்றத அந்த கேள்வி கேட்டிருக்காரு. நட்ராஜன் விஸ்வநாதன் வந்து ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்காரு. டைரக்டர்னா வச்சு செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க பல கேள்விகள் கேட்கறதுக்கு. ஸோ வந்து அந்த லைசன்ஸை காமிச்சு இது யாரு அப்படின்னு கேட்பாங்க விசாரிக்கும் போது. அப்போ வந்து மாத்தி சொல்லிடுவாரு பக்கத்து வீட்டுல இருக்காங்க. அது எப்படி? அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு இன்டர் கட் வந்து போயிருப்போம். இந்த கௌதம் வந்து அவர் ஃபிஷ் டேங்க் ஆப்போசிட்ல வந்து உட்காந்துருப்பாரு இல்லையா. அப்ப வந்துட்டு விசாரிச்சிட்டியா அப்படின்னா ஆமா சார் இங்க இருக்கிற எல்லா வீட்லயும் விசாரிச்சுட்டாங்கிறப்போ ஒரு கப்பல் ஆஃப் கட்ஸ் வந்து போவோம். ஸோ அது வந்து இட் இஸ் லைக் கௌதம் விசாரிச்சதை வச்சு அவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி வந்து நரேட் பண்றாரு. ஸோ அப்போ வந்து நாங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணிருக்க மாட்டோம். டியூரிங் அவர் அந்த லைசன்ஸ் பாக்குறப்பதான் இன்டர் கட்ஸ்ல அந்த ஒரு சின்ன பிளேல வந்து ஃபேஸை காட்டுவோமே தவிர அப்போ வந்து நாங்க ஃபேஸை காட்டியிருக்கவே மாட்டோம். ஜஸ்ட் ஒரு டாப் ஆங்கிள் இருக்கும் அண்ட் தென் வந்து கால் வந்து காட்டியிருப்போம், ஒரு ட்ராக்கிங் ஷாட் மாதிரி போகும். ஸோ அதுல ஒரு சின்ன டீடைலிங் இப்படிதான் நாங்க டீடைலிங் வச்சு விளையாட ஆசைப்படுவோம். என்னன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சிங்கிள் ஷாட் போகும் வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு வர்றப்ப அப்ப வந்து ஆப்போசிட்ல இந்த நெய்பர் வந்து கிராஸ் ஆவார். அப்ப வந்து இவர் கிளாஸ் வந்து போட்டிருப்பாரு. பட் இவர் அப்ப இன்சிடென்ட் பாக்குறப்பவும் சரி அந்த லைசன்ஸ் பாக்குறப்பவும் சரி அவருக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து இருக்காது. அவர் கழுத்துல தான் மாட்டிருக்கும், கண்ணில் வந்து இருக்காது. ஸோ இட் இஸ் அசியூம் தட் அவர் ஒரு கன்ஃபியூஷன்ல இன் ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன்ல இஸ் ஜஸ்ட் சேயிங் ஓகே இது அவனா இருக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தான். அண்ட் தட் இப்போ ஆடியன்ஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆயிட்டாங்க பிரதர். என்னன்னா இப்போ ஒரு கேரக்டர் வந்து நம்ம லீடு கொடுத்துட்டோம்னு வைங்களேன், அது சரி லேட்டர் பார்ட்ல எங்கேயாச்சும் வந்து ஜாயின் ஆயிக்கும் வந்து அவங்க ஆன்டிசிபேட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக பர்பஸ்ஃபுல்லி சரி அங்க வந்து நம்ம ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விட்ட ஒரு சாய்ஸ் தான். சூப்பர். இப்போ வந்து அவங்களோட 2 கேள்விக்கு அப்படி பதில்கள் கொடுத்தாச்சு. முக்கியமான விஷயம், நீங்க வந்து போஸ்டர் டிசைன்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன கான்டெஸ்ட் மாதிரி நடத்துங்க உங்க ப்ரொஃபைல், ஃபேஸ்புக் ப்ரொஃபைல். அதுல பெஸ்ட்னா கண்ணீர் அஞ்சலி செம்மையா இருந்துச்சு. அந்த போஸ்டர் டிசைன்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன லெவல் கான்டெஸ்ட் நடத்தணும்ன்ற ஐடியா எப்படி வந்துச்சு அண்ட் எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது? ஓகே இப்போ என்னன்னா கிரியேட்டிவ் பீப்புள் வந்து நிறைய இருக்காங்க ஆன்லைன்ல வந்து. தெர் ஆர் லைக் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் பீப்புள். அப்படி இருக்கிறப்ப சரி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரியும் இருக்கட்டும். அட் தி சேம் டைம் வந்து சரி இவ்வளவு நாள் வந்து நாங்க கிரியேட்டிவா எங்க சைட்ல இருந்து இது பண்ணிட்டு இருந்தோம்ல, ஓகே ஆடியன்ஸ் வந்து படத்தை எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு. தட் வாஸ் த ஹோல் ஐடியா. ஏன்னா இப்போ போஸ்டர்ஸ்னாலே முடிஞ்ச வரைக்கும் இன்னோவேட்டிவா தான் பண்ணுவாங்க இல்லையா.
ஸோ வி ஜஸ்ட் தாட் ஓகே ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு ஸ்டோரி வந்து புரிஞ்சிருக்காங்க, எவ்வளோ இன்டெப்தா வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் சரி நீங்களே வந்து எங்களுக்கு பண்ணி அனுப்புங்கன்னு சொன்னோம். அண்ட் தட் கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் வந்து இட் வாஸ் சொன்ன மாதிரி அதை நாங்கள் ஒரு போஸ்டாவும் பார்க்க முடியல, மீமாவும் பார்க்க முடியல. இட் வாஸ் லைக் சம்வேர் இன் பிட்வீனுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அது மெயிலில் பார்த்தோன்னா ஐ ஜஸ்ட் தாட் சரி இவ்வளோ கிரியேட்டிவான ஒரு விஷயம் வந்து அன்நோட்டிஸ்டா போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து த ஃபன்னியஸ்ட் போஸ்ட்னு சொல்லியே நாங்கள் இது ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் யார் அமைச்சிருக்கா? பெரிய கொஸ்டினா இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாருமே உங்கள்ட்ட ஜெனரலா கேட்கிற ஒரு கொஸ்டின், உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் கீழே எல்லாம் கமெண்ட் அடிக்கிறாங்க, ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ சார், அசிஸ்டண்டா செய்யறதுக்கு என்ன ப்ரொசீஜர், வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் பதில் சொல்லிடுங்க. இல்ல இப்போ வந்து எங்களுக்கு நிறைய ப்ரொஃபைல்ஸ் மெயில் வந்திருக்கு. இப்போ டில் டேட் வரைக்கும் ஒரு க்ளோஸ் டு 750 ப்ரொஃபைல்ஸ் வந்து மெயில் வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு 50 பேர் வந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஐ திங்க் எங்கள் டீம்ல இருந்து கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்கலி வி ஆர் லுக்கிங் ஃபார் பீப்புள் தோஸ் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் இன்ஜினியரிங் இல்லைனாலுமே சம் கைண்ட் ஆஃப் டிகிரி அப்படின்னு. ஐ திங்க் நிறைய பேர் வந்து இந்த கேள்வி கேட்பாங்க, நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணல அப்புறம் ஏன் வந்து ஏடிஸ்க்கு வந்து இல்ல டு பி வெரி ஆனஸ்ட் வந்து நான் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கேன், எந்த ஒரு எக்ஸாம்பிளா வேணா எடுத்துக்கோங்களே தவிர இந்த விஷயத்துக்கு மட்டும் எக்ஸாம்பிளா எடுக்காதீங்க அப்படின்னு. ஏன்னா நான் டிஸ்கன்டினியூ பண்ணது காரணம் வந்து அப்பா அம்மா தேவர் சப்போர்ட்டிவ் அண்ட் தேவர் ஓகே வித் இட். ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் வந்து யுவர் பேரண்ட்ஸ் ஆர் ஓகே வித் இட், அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதுக்காக தான் நாங்கள் அந்த ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் தட்டும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வி ஆர் லுக்கிங் ஃபார் பீப்புள் சம்வேர் பிட்வீன் 18 to 24 குள்ள தான் வந்து பாக்குறோம். அதுக்கு மேலேயும் போக வேணாமே, ஒரு ப்ராப்பர் சிங்க்ல வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வயசுல பெட்டரா இருக்கும் இல்லையா. அது நமக்கு மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் வந்து வேற லெவல்ல கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு செய்தி அது எங்க வேணா இருக்கும், அசம்பிளி, பார்லிமெண்ட், அங்க டொனால்ட் ட்ரம்ப் யாரா இருந்தாலும் சரி, செய்தல் தான் நம்ம பசங்கள்ட்ட. அண்ட் D16க்கு வந்து மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸ் தான் வந்துச்சு, அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? இல்ல நிறைய ட்ரோல்ஸ் ஒன்ஸ் ப்ரோ. அதுவும் என்னன்னா இட் வாஸ் எதுவுமே வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வரல. ஸோ மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸோட என்டையர் பாயிண்டே வந்து லைக் பீப்புள் ஹேவ் டு லவ், தே ஹேவ் டு பி ஹாப்பி. அண்ட் தட் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஐ எம் அ வெரி ஃபன் லவ்விங் பர்சன். நான் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப சீரியஸா வந்து எடுத்துக்க மாட்டேன், ரொம்ப பர்சனலாக வந்து எடுத்துக்க மாட்டேன். அண்ட் தட் இப்போ படத்தை பத்தி வந்து இதெல்லாமே அந்த கௌதம் அண்ட் அந்த இன்ட்யூஷன் அதை பேஸ் பண்ணி வந்து நிறைய வந்துச்சு. அண்ட் தட் மோஸ்ட் ஆஃப் தி மீம்ஸ் வந்து ஐ ஃபவுண்ட் இட் வெரி கிரியேட்டிவ். நான் அதுக்காக தான் வந்து இப்போ நான் இது வாட்டியே வந்து சொல்லியிருந்தேன், மீம் கிரியேட்டர்ஸ் ஆர் தி மோஸ்ட் கிரியேட்டிவ் பீப்புள் ஆன் எர்த் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். அந்த டூ எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஆடியன்ஸ் வந்து எங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஏன்னா எங்க படத்தை பார்த்து அதை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே அவங்க தானே. ஸோ வந்து தே ஆர் லைக் மை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கிறப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மள ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணா நம்ம கோவப்படக்கூடாது இல்லையா. ஸோ அதில் வந்து வி ஆர் லைக் கம்ப்ளீட்லி ஓகே. கூல். அந்த 9.1 GB ஒரு வெப்சைட்ல உங்க படம் வந்துச்சு, நீங்களே வந்து போஸ்ட்லாம் போட்டுருங்க. உங்கள்கிட்ட எப்படா ராசா இவ்வளோ வெரைட்டில கிடைக்குது? அதுக்கப்புறம் அது ட்ரை பண்ணீங்களா? எப்படி அவங்களுக்கு கிடைச்சது? இல்ல அதை பார்த்தோன்னு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை எனக்கு வந்து ஐ ஜஸ்ட் ஃபீல் இப்போ வந்து எஃப்எம்எஸ் ரைட்ஸ் வந்து போகுது இல்லை எல்லா மூவியும். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் மேபி அதுலேருந்து தான் வந்து வருதோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. பட் ஸ்டில் வந்து எனக்கு தெரியல உண்மையாகவே. டு பி வெரி ஆனஸ்ட் வந்து அவங்க என்ன ஒரு மோட் ஆஃப் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஹானஸ்ட் ஐடியா கிடையாது. பட் ஆன் தி நாங்கள் வந்து அது போட்டது காரணம் அவங்க ஒவ்வொரு மணி நேரமும் அப்டேட் பண்ணிருந்தாங்க. அவங்க அஃபிஷியல் பேஜில் வந்து இப்போ 12 o'clock வரப்போகுது, அந்த இப்போ 1 hour முன்னாடி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் தட்ஸ் த ரீசன். Where do you see yourself in 5 years? இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் கேட்பாங்க காலேஜ் சேர்ந்தோடனே. அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஹரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். நோ, ஆனந்த் லக்ஷ்மன் கேட்டிருக்காரு. ஓகே, where do you see yourself? Me after 5 years வந்து to be very honest with you bro, cinema is a field வந்து which you can never predict. ஸோ நாளைக்கு வந்து நான் சினிமாவில் இருப்பேனா இல்லையானே தெரியாது. அண்ட் அந்த விஷயத்துல வந்து நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். சரி, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் வந்து நம்ம வச்சு போகவே முடியாது எப்பவுமே. ஏன்னா சினிமாவில் வந்து எதுவுமே நிரந்தரம் கிடையாது. பட் இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஹானஸ்டான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஸோ மேபி இஃப் தட் கண்டினியூஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் 5 years it is well and good. I have one doubt in D16 movie. When Rahman come to 3 youngsters' house at second time, there was a newspaper guy. But Rahman didn't investigate the newspaper guy. Why? இல்ல, இந்த கேள்வி வந்து எங்களுக்கு நிறைய பேர் வந்து கேட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, as a filmmaker வந்து நான் ஒரு 50% பண்றேன்னா ரிமைனிங் 50% வந்து ஆடியன்ஸ். ஏன்னா அப்பதான் அந்த ஒரு பார்ட்டிசிபேஷன் வந்து இருக்கும் அந்த ஃபிலிம் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி இருக்கிறப்ப நாங்க நிறைய ஓப்பன் டாட்ஸ் வந்து நாங்க விட்டுருப்போம். சரி, நீங்க ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த பார்ட்ல வந்து டு பி வெரி ஆனஸ்ட் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல வந்து ஒரு விஷயம் இருந்துச்சு. ஏன்னா சரி, அங்க வந்து ஒரு 2 டைலாக் வந்து வச்சுக்கலாம், ஒரு சின்ன பிளே மாதிரி வந்து வச்சுக்கலாம். அங்க வந்து இவர் கேப்பர் நியூஸ் பேப்பர்காரங்க கிட்ட கேட்கற மாதிரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அவன் சொல்லுவான், சரி இல்ல சார் பேப்பர் காசு வாங்க வந்தேங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல வந்து வச்சிருந்தோம். அது ரொம்ப கான்சியஸா தான் வந்து நாங்க அந்த சீனே வந்து நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம். பிகாஸ் வி ஃபெல்ட்
ஃபெல்ட் அந்த இடத்துல வந்து இட் won't be justified. நம்ம வந்து சொன்னாலும் அது ஜஸ்டிஃபை ஆகாது. ஸோ ஆடியன்ஸ் வந்து என்ன வேணா இமேஜின் பண்ணட்டுமே. மேபி வந்து இந்த ஒரு கான்வர்சேஷன் கூட அங்க உள்ள நடந்திருக்கலாம்னு ஆடியன்ஸ் வந்து இமேஜின் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து இவங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் ஆகுற மாதிரி கூட வந்து ஆடியன்ஸ் இமேஜின் பண்ணலாம். ஸோ த ஹோல் பாயிண்ட் வந்து டு லீவ் டு தி ஆடியன்ஸ் இமேஜினேஷன். So we want one detective romantic action script from you for any of the suitable actor. If it is Ajit, I will be very happy as a movie lover. அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அஜித் விநாயக் கார்த்திக் மங்காத்தா பார்த்துட்டு பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே 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 இல்ல சொன்ன மாதிரி வந்து ஆக்சுவலா கௌதம் சார் கிட்ட வந்து பேசுறப்ப அவர் சொல்லுவாரு அஜித் சார் இஸ் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித் அப்படின்னு சொல்லுவார். அதாவது என்னன்னா இட் டசன்ட் ஹேவ் தட் அந்த ஒரு ஷோல்டர் வெயிட் அது எதுவுமே வந்து இல்லாம வெரி கூல் அண்ட் டவுன் டு அர்த் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ காலர் மட்டும் தான் இல்ல அப்படி இல்லை. அதாவது அவ்வளோ பெரிய ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒரு ஆளுங்கிற அந்த ஒரு ஹெட் வெயிட் அது எதுவுமே இல்லாம ரொம்ப இஸ் லைக் கேஷுவல் கை அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ ஐ திங்க் சொன்ன மாதிரி எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை தான். ஸோ அதுக்கான டைம் கரெக்டாக அமைகிறப்போ பார்க்கலாம். சூப்பர். அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன் சப்போர்ட் பண்றேன்ற மாதிரி உங்களோட பேனர்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, எப்படி இதுக்கு அடுத்த கட்டம் என்ன, யாராவது ஒருத்தவங்க அப்ளை பண்ணணும்னா என்ன, எப்படி பண்ணணும், அது how it works? ஓகே இல்ல நாங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் அது மெயின் ரீசன் என்னன்னா வித்வுட் எக்ஸ்பெக்டிங் எனி ரிட்டர்ன்ஸ் வந்து we are ready to produce ஷார்ட் ஃபிலிம்ஸ்னு போட்டிருந்தோம். அதோட மெயின் ரீசனே as a ஷார்ட் ஃபிலிம் மேக்கரா வந்து நான் நிறைய கிராஸ் பண்ணி வந்து வந்திருக்கோம். ஸோ நான் பேசிக்லி ஐ நோ அவுட் ஆஃப் ஆல் தி பீப்புள் வந்து ஐ நோ ஒரு ஹார்ட்ஷிப்ஸ் வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணுவாங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் இது ஷார்ட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது யாருமே யூஸ்வலாக ரெடியா இருக்க மாட்டாங்க. பிகாஸ் இங்க வந்து போட்டா வந்து திருப்பி காசு வராது. அன்லைக் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் வந்து அதுல கூட ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமே தவிர இதுல சுத்தமா இருக்காது. ஸோ வி ஜஸ்ட் தாட் இப்போ உங்ககிட்ட டேலண்ட் அண்ட் ஒரு சாலிடான ஸ்கிரிப்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா வி ஆர் லைக் வெரி ஓப்பன் டு ப்ரொடியூஸ் யுவர் மூவி. அண்ட் தட் எங்க ஆஃபீஸ் வந்து வலசரவாக்கம்ல இருக்கு. ஸோ நீங்க யூ கேன் ட்ராப் பை எனி டைம் அண்ட் இஃப் யூ ஃபீல் தட் யுவர் ஸ்கிரிப்ட் இஸ் குட் அண்ட் யூ ஹேவ் சம் ஸ்டஃப் அப்படின்னா வந்து வி ஆர் ரெடி டு ப்ரொடியூஸ் இட். சாம் பால் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா D16ல நிறைய டீடைலிங் நீங்க வச்சிருப்பீங்க, பட் வைக்கணும்னு நினைச்சு வைக்க முடியாம போன ஏதாவது டீடைலிங்கோ இல்ல ட்ரிவியா ஏதாவது இருக்கா இந்த படத்துல? நான் இன்க்ளூட் பண்ண நினைச்சேன் ஆனா இன்க்ளூட் பண்ண முடியல, இதை சுத்தி ஒரு விஷயம். ஓகே இல்ல நான் அந்த மாதிரி வந்து எதுவும் பிளான் பண்ணல. ஆக்சுவலா நம்ம என்ன மைண்ட்ல இருந்ததோ ஸ்கிரிப்ட்ல என்ன இருந்ததோ அது வந்து ஃபைனல் மூவில வந்து டிரான்ஸ்லேட் ஆயிருச்சு. அண்ட் தட் டூ ஆஃப்டர் அ மூவி வந்து இட் கெட்ஸ் மேட் அப்படின்னா யூஸ்வலா இந்த ஒரு கம்பேரிசன் வந்து பண்ணுவாங்க. சைல்ட் பர்த் கூட வந்து மூவிஸை வந்து கம்பேர் பண்ணுவாங்க, விச் இஸ் லைக் சோ ட்ரூ. பிகாஸ் அந்த ஒரு 10 months வூம்ல இருக்கிறப்ப வந்து வி கேன் லைக் இமேஜின் எனி திங். நம்ம சரி குழந்தை இப்படி இருந்தா நல்லா இருக்கும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் நம்ம தாட் ஓடும். பட் ஒன்ஸ் வந்து ஆஃப்டர் தி சைல்ட் இஸ் பார்ன் வந்து வி கான் டூ எனிதிங் டு தட். நம்ம வந்து சரி ஐயோ இதுக்கப்புறம் இப்படி மாறினா நல்லா இருக்கும் இருக்கும்னு வந்து நினைக்க முடியாது இல்ல. ஸோ தட் சைல்ட் வந்து இட் இஸ் யுவர் சைல்ட் அண்ட் யூ ஹேவ் டு பி ஹாப்பி வித் இட் அண்ட் யூ ஹேவ் டு லவ் இட். ஸோ அதே தான் த சேம் வென் இட் கம்ஸ் டு ஃபில்ம் மேக்கிங் ஃபார் மீ. ஸோ ரிலீஸ்க்கு முன்னாடி படம் பிஃபோர் இட் கெட்ஸ் மேட் வந்து நம்ம என்ன வேணா அப்படி ஒரு தாட் இருக்கலாம். பட் ஆஃப்டர் கமிங் ஆன் ஸ்கிரீன் வந்து இட் இஸ் லைக் மை ஓன் சைல்ட் அண்ட் ஐ எம் ஹாப்பி வித். இறைவி படத்தை எஸ்ஜே சூர்யா லெவல்ல டயலாக். ஐயோ இல்ல அப்படி இல்ல. அந்த படம் பாத்தீங்களா? பார்த்தேன். ஒரு கனெக்ட் இருந்ததா உங்களுக்கு? கண்டிப்பா எனக்கு அந்த டயலாக் வந்து ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த அவர் சொல்லுவார் இல்லையா நம்ம இதுல வந்து 10 மாசம் நீ வேற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து எழுது அப்படின்னு வந்து சொல்லுவார். நீ வேற ஒரு படம் பண்ணணும்னு புஜ்ஜியும் வயிற்றுல இருக்கிறப்ப அதை எடுத்து வச்சுட்டு இன்னொரு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப பர்சனலான டயலாக் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அண்ட் அகாதா கிறிஸ்டியோட நாவல்ஸ்லாம் வந்து சைட்ல ஷெல்ஃப்ல இருந்துச்சு படத்துல. சோ அதெல்லாம் செம்மையா படிப்பீங்களா டிடெக்டிவ் நாவல்ஸ் அது இதெல்லாம்? இல்ல டு பி வெரி ஹானஸ்ட் வந்து நான் புக்ஸ் அவ்வளோ படிக்க மாட்டேன். பிகாஸ் ஐ நோ விச் இஸ் வெரி ராங். ஏன்னா டேரக்டர்ஸ் வந்து தே ஷுட் ஹேவ் வெரி சவுண்ட் நாலேஜ் அபவுட் எவ்ரி திங். அண்ட் நான் இதுக்கப்புறம் தான் வந்து படிக்கலான். பேசிக்லி வந்து ஐம் வெரி புவர் ரீடர் டு பி வெரி ஹானஸ்ட். ஸோ பட் வந்து ஐ வாட்ச் லாட் ஆஃப் மூவிஸ். இன் ஆர்டர் டு மேக் அ குட் ஃபிலிம் வந்து யூ ஹேவ் டு வாட்ச் குட் மூவிஸ். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் தான். பட் ஃபியூச்சர்ல தான் வந்து இன்னும் படிக்க ஆரம்பிக்கணும் நிறைய. ஏன்னா இந்த கிரைம் நாவல்ஸ்லாம் இருக்கும்ல, ராஜேஷ்குமார் நாவல்ஸ்லாம், அதுல கூட உங்க படத்துல வந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரும். அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கான்ற மாதிரி நிறைய பேர் போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. அது இல்ல நான் புக்ஸ் படிக்கிறத விட நான் வந்து மீட் லாட் ஆஃப் பீப்புள். எப்படின்னா ஒரு 1000 புக்ஸ் படிக்கிறதும் ஒண்ணுதான், ஒருத்தர் கிட்ட போய் அவரோட லைஃப் பத்தி கேட்டுக்கிறதும் வந்து ஒண்ணுதான். சோ அந்த விஷயத்துல 1000க்கு படிச்சிட்டேன். ஓகே அதாவது நான் எல்லாரும் நிறைய பேரை வந்து மீட் பண்ணுவோம். அவங்க லைஃப்ல இருந்து எடுத்த ஒரு விஷயம் தான் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் படமா வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவேன். இன்ஃபேக்ட் படத்துல வந்து தீபக் ஒரு கிரிப்லா வருவாரு. அண்ட் எங்க அப்பா வந்து டிசபிலிட்டி லைன்ல இருக்கிற ஒரு ஆள், டிசபிள் பீப்புள் அண்ட் விஷுவல் இம்பாக்ட் பீப்புளுக்கு வந்து ஒர்க் பண்ற ஒரு ஆள். சோ அப்படி இருக்கிறப்ப நான் சரி ப்ரோட்டகனிஸ்ட் வந்து ஒரு கிரிப்லா காட்டலாமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயம் தான். ஈவன் தோ அந்த ஆஸ்பெக்ட் வந்து நாங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணலனாலுமே தட் வாஸ் த ஐடியா. தட்டும் அந்த பசங்க கேரக்டர் வந்து வரும் இல்லையா, ஃபேபியன், மனோ அண்ட் மெல்வின் சொல்லிட்டு, அது மூணுமே வந்து என் கிளாஸ்மேட்டோட பேர். Okay. So this is how you take, but அவங்க ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் வந்து அப்படி கிடையாது, don't say. But this is how you take elements from the real life and வந்து you incorporate it. நமக்கு நடந்த விஷயங்களே. ஆமா ஆமா ஆமா. கடைசி அந்த டயலாக் அந்த படத்தை வேற பெர்செப்ஷன்ல பாக்கணும். அந்த டயலாக் வந்து எழுதி முடிச்ச உடனே கடைசியா ஆட் பண்ணதா இல்ல அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிளான்ல இருந்துச்சா?
அந்த வெரி ஹானஸ்ட் வந்து அதை நாங்க டப்பிங்ல பிளான் பண்ணதான். பிகாஸ் நான் இம்ப்ரவைசேஷனுங்கிறது வந்து டில் த மூவி கெட் சென்சார்ட் அண்ட் தியேட்டருக்கு வர வரைக்கும் எவ்ரிடே வந்து இட் இஸ் லைக் இம்ப்ரவைசிங் தான் இல்ல. ஸோ வி ஜஸ்ட் தாட் நாங்க ஃபுல் படம் டப் பண்ணி பாக்குறப்போ கடைசியா ரஹ்மான் சாரோட போர்ஷன் வரப்போ அப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் படத்தை வந்து ஃபுல்லா பாக்குறோம் வித் ஆல் தி வாய்ஸஸ் வந்து ஒரு இத்தனை நாளா ஒரு எடிட்டா இருந்தது ஒரு படமா வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் எனக்கு அந்த ஸ்பாட்ல தோணுன ஒரு டைலாக் தான் இது. ஓகே மேபி இந்த என்டையர் மூவி வந்து இஃப் யூ ஜஸ்ட் ஸ்விட்ச் த பாயிண்ட் ஆஃப் வியூஸ் அப்படின்னா வந்து வேற மாதிரி ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்குமே அப்படின்னு சொல்லி வந்து தோணுச்சு. ஸோ வந்து அங்க வச்ச ஒரு டைலாக் தான். நீங்க அங்க ஆட் பண்ணதான் உங்களை ஒரு ரொம்ப ஒரு மெச்சூர்ட் ரைட்டர். ஓகே அது ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தேங்க்யூ. சத்யஹரி அப்படின்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா as a பிகினரா எப்படி இந்த எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு பிளாக் இருக்கும், ரைட்டர்ஸ் பிளாக் வேற, ரைட்டிங்கே பிளாக்கா இருக்கிறது வேற இல்ல. ஓகே, அதை நீங்க எப்படி பிரேக் பண்ணீங்க? ஒரு அமெச்சூர் ரைட்டர் எப்படி வளர்த்துக்கணும், ஹவு டு ஸ்டார்ட் ரைட்டிங்? ஓகே ஸோ ஸ்டேரி ரைட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கம்ப்ளீட்டான விஷன் வந்து உங்க மைண்ட்ல இல்லாம வந்து ரைட்டிங் கை வைக்கிறது வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் மை பர்சனல் ஒப்பீனியன். அது வந்து இட் இஸ் நாட் ரைட் அப்படின்னு. பிகாஸ் அதனால தான் சில மூவிஸ் வந்து பாக்குறப்ப நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், என்னன்னா தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் பெட்டர், தி செகண்ட் ஹாஃப் வந்து இட் இஸ் நாட் சோ குட்னு தெரியும். சில மூவிஸ் வந்து வில் ஜஸ்ட் ஃபீல் சரி கிளைமேக்ஸ் வந்து டைரக்டர் சும்மா முடிக்கணுங்கிறதுக்காக முடிச்சிருக்காருங்கிற மாதிரி சில ஃபீல் கிடைக்கும். மேபி நான் என்னோட பர்சனல் இன்டர்பிரேஷன் என்னன்னா, இப்போ நம்ம சீன்ஸ் அண்ட் சீன் பை சீனா வந்து நம்ம ஒரு கதையை பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட்ல கை வச்சாதான் வந்து அட் சம் பாயிண்ட் வில் லூஸ் த விஷன். இந்த கதை வந்து எங்க போகுதுங்கிற விஷன் வந்து லூஸ் ஆயிரும். சோ வந்து வேர் த மூவி பிகின்ஸ் அண்ட் வேர் த மூவி எண்ட்ஸ் அது வந்து ரொம்ப அப்ஜெக்டிவ் வந்து. சோ ஒன்ஸ் வந்து யூ ஆர் கிளியர் வித் தி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்னா வந்து தென் இட் பிகம்ஸ் வெரி ஈஸி. தென் தட் இஸ் ஜஸ்ட் தி ஸ்கிரீன் பிளே. அது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இன்ஃபேக்ட் சின்ஸ் ஐ எம் a very ardent follower of Nolan அப்படிங்கறதுனால அவர் ஒரு இன்டர்வியூ நிறைய வாட்டி இதை சொல்லுவார், என்னன்னா தி எண்டிங் ஆஃப் a movie வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து ஆடியன்ஸோட மைண்ட் ப்ராசஸ் பண்ணும், ஓகே நம்ம பார்த்தது என்னன்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணும். ஆமா, அப்படி இருக்கிறப்போ எண்டிங் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் வை யூ ஹேவ் டு கெட் டு தி எண்ட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் தி பிகினிங் அப்படிம்பா. இல்லைன்னா மசாலா தோசை அவ்வளோ போயிடுவாங்க. சுதர்ஷன் அப்படின்றவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க முன்னாடி சொல்லிருக்கீங்க போல ஏதோ ஒரு பிரஸ் மீட்லயோ இன்டர்வியூல, எனக்கு தெரியல, இந்த படத்துக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கு பட் இப்போ ரிலீஸ் ஆக போறதுனால இப்போ ரிவீல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்களா? சோ அந்த இன்ஸ்பிரேஷன் என்ன, ஏது, பின் கதை என்ன? அந்த இன்ஸ்பிரேஷன் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஓப்பனா ஐ திங்க் அம்மா திட்டுவாங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, என்னன்னா நான் 12th இருக்கிறப்ப வந்து படிக்கிறேங்கிற பேர்ல வந்து மொட்டை மாடிக்கு தான் போவேன். ஸோ அம்மா வந்து என்ன பண்ணுவீங்க? இல்ல படிக்கிற பேர்ல கையில புக் இருக்கும், ஜஸ்ட் அப்படியே நடந்துட்டு இருப்பேன். அம்மா வந்து பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. சரி அவங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒழுங்கா படிக்க மாட்டேன்னு தெரியும். ஸோ பக்கத்திலேயே நின்றுப்பாங்க, நான் ஜஸ்ட் புக் வச்சு அப்படியே நடந்துட்டு இருப்பேன். ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி நடந்துட்டு இருந்தப்போ வந்து நைட் டைம் ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஒரு லேட் நைட் ஒரு 10:30 அந்த டைம்ல ஒரு கார் வந்து ஸ்கிட்டார சத்தம் வந்து கேட்டுச்சு சாய்பாபா காலனி. இன்ஃபேக்ட் நீங்க படத்துல பார்த்த அபார்ட்மெண்ட் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிற என் வீடு தான். ஸோ அங்க வந்து ஒரு கார் ஸ்கிட்டார சத்தம் கேட்டுச்சு. அண்ட் மாம் வந்து ஷி வாஸ் லைக், அட இப்போ யாரு எங்க போயிடுச்சான்னு தெரியல, என்னாச்சும் தெரியல அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆக்சுவலி தட் வந்து ஐ ஃபவுண்ட் தட் வெரி இன்ட்ரீகிங். ஏன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தங்க வந்து ஹிட்டிங் சம்ஒன் அண்ட் எஸ்கேப்பிங்கிற மாதிரி. ஸோ தட் வாஸ் லைக் தி ஸ்டார்டிங் பாயிண்ட். தட் இஸ் வை நீங்க ஸ்கிரீன் பிளே ஆர்டர் வைஸ் பார்த்தாலே அந்த ஆக்சிடென்ட் இட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா so that was the starting point for my idea. அது வந்து சுத்தி பில்ட் பண்ணதான் அந்த ஸ்டோரி. அடுத்த படம் நரகாசுரன் டைட்டிலா ரிவீல் பண்ணிட்டீங்க. அண்ட் அரவிந்த் சாமி அவர்கள் தான் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றதா கூட சொல்றீங்க. அதுவும் இதே மாதிரி நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே, சம இன்டெலிஜென்ட் அந்த மாதிரி இருக்குமா? அது நான் லீனியர்னு சொல்றத விட வந்து ஐ திங்க் இட் வில் பி எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேன்னு வந்து சொல்லலாம். பிகாஸ் இப்போ வந்து ஆடியன்ஸ் வேர்ல்ட் சினிமாக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது ஜஸ்ட் அ கிளிக் ஆஃப் அ பட்டன். டக்குன்னு வந்து எல்லா கண்ட்ரி எல்லா லாங்குவேஜ் மூவிஸுமே வந்து பாத்துறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஓரளவுக்காச்சும் கேட்டர் பண்ணும் இல்லையா நம்ம ப்ராடக்ட் வந்து. ஏன்னா அனுராக் கஷ்யப் வந்து சொல்லுவாரு, ஒரு படத்தை பார்த்து முடிச்சுட்டு அதை பத்தி பேசினாலே த மூவி ஹஸ் டன் இட்ஸ் பர்பஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் சேலஞ்சிங்கா இருக்கணுங்கிற ஆசை இருக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி வந்து த ஸ்கிரீன் பிளே ஆஃப் நரகாசுரன் வந்து இட் வில் பி பெட்டர் தேன் D16. ஸோ அதை நோக்கி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஹோப்ஃபுல்லி இட் வில் பி பெட்டர். லெட்ஸ் see. நிறைய இடத்துல நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் படம் எவ்வளவு கஷ்டமோ இல்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எவ்வளவு கஷ்டமோ, அதை விட ப்ரெஷர் அண்ட் எதிர்பார்ப்புகள் வந்து நிறைய ஆயிடும் செகண்ட் படத்துக்கு. அது எப்படி ஃபீல் பண்றீங்க இப்போ? ரொம்ப பயமா இருக்கு. எங்க போனாலும் சொல்லுவாங்க இல்ல, அது ரொம்ப பயமா இருக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நிறைய பேர் டு பி வெரி ஆனஸ்ட் அவங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு ப்ரீஆக்குபைட் நோஷன் இல்லாம தான் வந்து தியேட்டருக்குள்ள வந்து பார்த்தாங்க. ஸோ வாட் தே சா ஆன் ஸ்கிரீன் வந்து இட் வாஸ் லைக் சர்ப்ரைசிங் ஃபார் தெம். ஸோ நல்லா ஜெல் ஆயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து இப்போ நாங்கள் எங்கள் டீம் பண்றோம் அப்படின்னா தில் ஹேவ் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் துருவங்கள் 16. ஸோ தியேட்டருக்குள்ள வர்றப்பவே D16ஓட விஷன் வச்சு தான் வந்து உள்ள வருவாங்க. அப்படி இருக்கிறப்போ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கிற பயம் வந்து நிச்சயமா இருக்கு. பட் வி see this as a responsibility. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா பண்ணணும். ஆக்சுவலா
இட் வாஸ் குட். இல்ல கார்த்திக் நாராயணன்றது யாருன்னே தெரியாம அந்த படம் பாக்குறது எங்களுக்கும் ஒரு பெரிய ரிலாக்ஸ் ஃபீல், உங்களுக்கும் ரிலாக்ஸ் ஃபீல். அது இல்ல நாங்க தியேட்டர் விசிட் எல்லாம் போனப்போ நிறைய பேர் வந்து சொன்னாங்க, பிரதர் நாங்க உள்ள வந்தப்போ வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியல, என்ன ப்ரொமோஷன் பார்த்து வரல, நாங்க அதை பார்த்து வரல, நாங்க ஆன்லைன் வந்து நல்லா இருந்துச்சுன்னு போட்டிருந்தாங்க, அதை பார்த்து தான் வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். ஜெயபிரகாஷ் வந்து உங்களை வாழ்த்திருக்காரு, மேன் வித் விஷன், கிரேட் கோயிங் கார்த்திக். தேங்க்யூ ஜெயபிரகாஷ், தேங்க்யூ. அண்ட் நரகாசுரன் அந்த படத்துல வந்து நாக சைத்தன்யா அவர்களும் ஒரு ரோல் பிளே பண்றதா நியூஸ் வந்திருக்கேன். ஓகே, ஸோ ஐ திங்க் இப்போ வி கான்ட் கீப் எனி நியூஸ் அண்டர் தி ரேப்ஸ்ன்னு நினைக்கிறேன். பட் அவர்கிட்ட வந்து பேசியிருக்கு நாக சைத்தன்யா சார் வந்து ஒரு 10 days முன்னாடி நான் ஹைதராபாத் மீட் பண்ணேன். இட் வாஸ் ரைட் ஆஃப்டர் ஹிஸ் என்கேஜ்மெண்ட். அது ஸோ முன்னாடிலேருந்தே பேசிட்டு இருந்தோம். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் சரி அவர் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் போய் மீட் பண்ணிக்கலாம்னு. ஸோ மீட் பண்ணி ஸ்கிரிப்ட் வந்து நான் நரேட் பண்ணேன். ஹி லைக் இட் அ லாட், ஹி ஃபவுண்ட் தட் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அவருமே சொன்னார் ஐ எம் லுக்கிங் ஃபார் அ சாலிட் தமிழ் டெபியூங்கிற மாதிரி தான் சொன்னார். ஸோ ஹோப்ஃபுல்லி தட் வில் ஹேப்பன். லெட்ஸ் சி. ஆஸ் ஆஃப் நவ் வந்து நத்திங் இஸ் ஆன் பேப்பர், எதுவுமே வந்து அஃபிஷியல் கிடையாது. ஸோ ஒரு டிஸ்கஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. வாய் வார்த்தைகளா பேசி வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா, சூப்பருங்க. அது வேற படமா இருக்குமா இல்ல துருவங்கள் 16 மாதிரி கேக்குறீங்க? நரகாசுரன்லயே அவர் இருக்காரா இல்ல அவருக்கு தனியா படம் பண்ணிருக்கீங்களா? இல்ல நரகாசுரன்ல வந்து அவர் இருக்காரு. இன்ஃபேக்ட் இந்த கேள்வி வந்து சிலர் ஆஃப்டர் திஸ் நியூஸ் கேம் அவுட் வந்து கேட்டாங்க, அதாவது மேபி ஃபார் தெலுங்கு இவரு தமிழ் சார்ங்கிற மாதிரி. இல்ல அது வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட். அதுல வந்து 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டர், ஹைலி பெர்ஃபார்மன்ஸ் ட்ரிவன் கேரக்டர். ஓகே. அண்ட் சோ இந்த படம் தான் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் அவங்க ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி பிளான்ஸ். அது வந்து ஒன்ஸ் அகெயின் சொன்ன மாதிரி பிஃபோர் கமிங் ஃப்ரம் தி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து நான் சொல்றது ரொம்ப தப்பு. பட் ஒன்ஸ் ஆஃப்டர் இட்ஸ் அஃபிஷியல் வந்து அவர் சைட்ல இருந்தே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். பட் பேசிக்கலி நான் ரொம்ப ஒரு தீவிர ஃபாலோவர் ஆஃப் கௌதம் மேனன் சார். அவர் படம் பார்த்துட்டு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி saw the movie, it was very well made and I was happy when the audience applauded at the end அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாரு. and I actually met him twice. ஓ யா. அனுவிந்த் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேரளா பக்கம் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, அடுத்த படம் நல்லா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல அது வந்து நாங்க ட்ரை பண்ணோம், முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணோம். அண்ட் இப்போ வந்து சம் ப்ராப்ளம் வித் தி யூனியனுங்கிற மாதிரி வந்து எங்க காதுக்கு வந்துச்சு. ஸோ அதனால தான் நாங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணோம். பட் கூடி சீக்கிரம் வந்து கேரளாக்கு நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். our first priority வந்து it is that. நம்ம கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காங்க, நாகா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு. 12th ரிசல்ட்டுக்கு சமயா பயந்தீங்களா இல்ல D16 ரிலீஸ் டேட் சமயா பயந்தீங்களா? இல்ல அது ரொம்ப ஐ திங்க் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் பிரதர், அது கண்டிப்பா வந்து D16 இதுக்கு முன்னாடி தான். ஏன்னா 12th ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சரி என்ன பண்ண போறோம்னு தெரியாது, அது ஒரு ரிசல்ட் வந்தா வரட்டுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்துட்டேன். பட் D16 பொறுத்த வரைக்கும் அதுதான் லைஃப் இல்லையா? ஏன்னா நம்ம சரி எதுவுமே வேணாம்னு சொல்லி போட்டு நம்ம சினிமா தான் சொல்லி வந்ததுக்கு அப்புறம் தட் இஸ் லைக் தி ஜட்ஜிங், அந்த ஜட்ஜ்மெண்ட் டேம்பாங்கல்ல, அப்படி இருக்கிறப்ப ரொம்பவே வந்து பயந்தேன். ஜட்ஜ்மெண்ட் டேனா இப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் தான். இல்ல நான் வந்து ரிலீஸ் முன்னாடி ரொம்பவே பயந்துட்டேன். பட் ஸ்டில் இட் வாஸ் குட். யா. 12th முடிஞ்ச பிறகு இன்ஜினியரிங்ன்ற ஒண்ணு நம்ம இந்தியன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு, அதனால பெரிய பயம் இல்ல. ஆமா ஆமா. குபேரன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நிறைய படங்கள் ஃபாரின்ல வந்து டைரக்டர்ஸா இருக்கட்டும், அவங்களோட லைஃப்ல நடந்தது இல்ல தெரிஞ்ச விஷயங்கள், உண்மையா நடந்த விஷயங்களை வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸ் நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. அண்ட் ஷில்லர்ஸ் லிஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. அந்த மாதிரி படங்கள் நீங்க எடுப்பீங்களா? வாய்ப்பை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா ஆசை இருக்கு எனக்கு வந்து ரியல் லைஃப் ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி பண்ணோம். அரல்ஸ் வந்து எனக்கு ஹிஸ்டரி பத்தி பண்ணுங்கிற ஆசை வந்து நிறைய இருக்கு. பட் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ வந்து இப்போ ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி படம் எடுக்கிறோம்னா அதை முடிஞ்ச வரைக்கும் டைல்யூட் பண்ணாம எடுத்து ஆடியன்ஸ் கிட்ட பிரசென்ட் பண்ணாதான் வந்து அதோட ஃபிளேவர் இருக்கும். அண்ட் அதுக்கு வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அட் அ பாயிண்ட் வந்து when I feel that okay இப்போ நம்ம வேற யாருக்கும் வந்து ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி கொடுக்க வேண்டாம், or else when I get to feel that I can make the type of movies which I want to make அப்படிங்கிறப்போ வந்து I think I'll be doing that definitely. சூப்பர். ஹரி சுதன் சூப்பர் கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. படம் பார்க்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட்டா தெரிஞ்சது படம். அதுக்கான காரணம் வந்து டெஃபினட் டீம் ஒர்க். How did you manage to get a good team? குட் டீம் வந்து எனக்கு பிடிச்சு கொடுத்தது ஃபேஸ்புக் தான் பிரதர். என்னன்னா மார்க் ஜக்கர்பர்க் வாழ்க. சத்தியமா அவர் வாழ்க. பிகாஸ் நான் கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருந்தேன் ஒருத்தன். ஸோ சென்னை வந்து இட் வாஸ் கைண்ட் ஆஃப் நியூ பிளேஸ் ஃபார் மீ. ஸோ இங்க நான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்காக ஷிஃப்ட் ஆயிருந்தேன். பட் அந்த ப்ராஜெக்ட்ல ஃபுல்லா என்னால ஒர்க் பண்ண முடியல. ஸோ ஒரு 2 ஸ்கெடியூல்ஸோட வந்து நின்றுட்டேன். அப்படி இருக்கிறப்ப எனக்கு சென்னையில வேற யாருமே தெரியாது. ஸோ ஐ குடன்ட் கோ அண்ட் மீட் எனிபடி இன் பர்சன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நமக்கு எப்பவுமே ஃபால் பேக் வந்து சோஷியல் மீடியா தான். சரி நம்ம வென் நத்திங் ஒர்க்ஸ் இன் யோர் லைஃப் தெர் இஸ் ஆல்வேஸ் சோஷியல் மீடியா மூலம். ஸோ அந்த மாதிரி ஐ ஜஸ்ட் அப்டேட்டட் ஸ்டேட்டஸ் சேயிங் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட் வந்து யூ கேன் பி அ பார்ட் ஆஃப் மை டைரக்ஷன் டீம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் மீட் பண்ணவங்க தான் இப்போ படத்தில் அசிஸ்டன்ஸா ஒர்க் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் படத்தில் வந்து அவங்க அசோசியேட்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து நான் ஃபேஸ்புக் மூலமா மீட் பண்ணாங்க. ஒரு வருஷத்துல அசிஸ்டன்ட் அசோசியேட் ப்ரமோஷன் நம்ம கம்பெனில கிடைக்குமா? இல்ல பிகாஸ் தே ஆர் வெரி க்ளோஸ் டு மீ. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாருமே நம்பாதப்ப வந்து இவங்க தான் நம்பி ஒரு டீம் வந்து வந்தாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஐ ஓ தம். சூப்பர்.
அண்ட் உங்களோட அசிஸ்டன்ஸ்லயே ஒருத்தர் வந்து செமையா சில்மிஷம் பண்ணி உங்கள்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்தாரு. அந்த கதை எனக்கு வேணும் இப்போ. அந்த கதை வந்து ஆக்சுவலா ஒரு பேரு கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல மெல்வின் கேரக்டர் வந்து பண்ணிருப்பாரு. ஸோ அவர் வந்து இதே மாதிரி தான் FB ல மெசேஜ் அனுப்பியிருந்தாரு, ப்ரோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க்கிங் வித் யூ அப்படின்னாரு. நானும் வந்து பர்சனலா கூப்பிட்டு ஒரு பேசினேன். பிஃபோர் ஒரு டீமா கேதர் பண்ணி ஸ்டோரி டிஸ்கஷன் பண்றதுக்கு முன்னாடி எல்லாரையும் தனித்தனியா மீட் பண்ணேன். அண்ட் அவரையும் தனியா மீட் பண்றப்போ அவர் பேசிட்டு நான் இந்த மாதிரி பிரதர் நாங்க ஸ்டார்ட் பண்றோம், உங்களுக்கு ஓகேவானோன்னு he said ஓகே. ஸோ தி வெரி நெக்ஸ்ட் டே வந்து நான் ஒரு டீம் ஒரு மீட்டிங்கா போட்டு ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் வந்து வச்சுக்கலாம், நரேஷன் பண்ணலாம்னு சொல்லி நான் புதுசா ஜாயின் பண்ண ஏடிஸ் எல்லாத்தையும் ஒரு 5 பேர் உட்கார வச்சு ஸ்டோரி ஃபுல்லா சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு அவங்க பாயிண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, ப்ரோ நல்லா இருக்கு, நம்ம இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புற டைம்ல இவர் போற டைம்ல தான் என்னை கூப்பிட்டு சொல்றாரு, பிரதர் ஆக்சுவலா நான் வந்து இதுக்காக ஏடிக்காக வரல, நான் ஆக்டிங் சான்ஸ் கேட்டு வந்தேன் அப்படின்ட்டாரு. எனக்கு இருந்துட்டு ஐயோ நம்ம ஃபுல் கதையை வந்து இவர்கிட்ட சொல்லிட்டோமே, ஒருவேளை இவர் இப்பவே போய் அந்த கிளைமாக்ஸ் எல்லாம் லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா தனியா இல்ல அந்த மாதிரி இல்லைனாலும் வெளியில எங்கேயாச்சும் சொல்லிட்டு இருந்தாருன்னா பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லி ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம் சரி எனவே வந்து நீங்களும் அவரும் வந்து திருப்பூர் தான், சென்னை போஸ். ஸோ ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம் சரி நம்ம 2 பேருமே சின்ஸ் வி ஆர் நியூ டு திஸ் பிளேஸ் வந்து கூட ஒர்க் பண்ணுங்க, நீங்க அப்படியே ஒர்க் பண்ணிட்டே நடிச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ தட் இஸ் தி ஹிஸ்டரி பிஹைண்ட் கார்த்திகேயன், எங்க படத்தோட மெல்வின். அவர் தான் இப்போ கூட வந்திருக்காங்க. வெரி படா தோஸ்த் போல இருக்கு. கண்டிப்பா இங்க வர சொல்ல வரமாட்டேறாங்க. சரி அப்புறம் பாப்போம், ட்ரை பண்ணுவோம். இல்ல ஷை டைப். ஆமா. கனகா என்ன கேட்டிருக்காங்கன்னா, சில பேர் வந்து ரோஷமோனோட இன்ஸ்பிரேஷன் இந்த படத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எழுதும் போது உங்களுக்கு அந்த தாட் இருந்ததா? எழுதுறப்ப வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் இல்ல, இது அத மாதிரியே இருக்கே ஒரு லிங்க் ஏதாவது? இல்ல பிரதர், என்னன்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் அன் ஆக்டர் வந்து இட் இஸ் ஜஸ்ட் ஆன் செட், அவங்க வந்து நடிச்சு முடிச்சா வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து இட் இஸ் ஓவர். அண்ட் ஃபார் லெட்ஸ் சே ஃபார் ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னா அவர் ஷூட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சு. பட் ஃபார் ரைட்டர் டைரக்டர் வந்து ரைட் ஃப்ரம் அந்த ஒரு ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சு அது தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வந்து ஐ ஹேவ் டு டிராவல் வித் தட் மூவி. இப்போ வரைக்கும் ஆமா ஐ அம் ஸ்டில் டிராவலிங் வித் தட் மூவி. இல்ல ஐ அம் ஸ்டில் டிராவலிங் வித் தட் மூவி. அப்படி இருக்கிறப்போ ஆல்மோஸ்ட் என் லைஃபோட ஒரு 1.5 இயர்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் உள்ள போகுது. அப்படிங்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் அது ஒரிஜினலா இருக்கணும்னு சொல்லி தான் பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினலா இருக்கணும் அண்ட் இட் ஹேஸ் டு பி மை ஓன் பேபின்னு சொல்லி தான் பார்ப்போம். ஸோ அந்த விஷயத்துல வந்து எழுதுறப்போ மேபி ஆஃப்டர் வாட்சிங் த மூவி வந்து சிலருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இட்ஸ் லைக் வெல் அண்ட் குட், பிகாஸ் அந்த கிளாஷ் ஆஃப் தாட்ஸ் வந்து கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எழுதுறப்போ பர்பஸ்ஃபுல்லா வந்து எதுவுமே பண்றது கிடையாது. விக்கி விக்ரம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீன் டிட் நாட் ஹேவ் எனி ரிலேஷன்ஷிப் வித் தி ஸ்டோரி, சோ வை டிட் யூ கீப் தட்? அந்த ஃபர்ஸ்ட் 2 minutes வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓப்பனிங் ஆஃப் அ மூவி வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அங்கே யூஸ்வலா ஸ்கிரீன் ரைட்டிங்ல வந்து ஆக்ட் 1, 2, 3 வந்து பிரிப்பாங்க. ஸோ ஆக்ட் 1 வந்து ஒரு 20 minutes இருக்கணும். ஸோ ஆக்ட் 2 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க கதை எங்க போகணும்னு வந்து ஆடியன்ஸ்க்கு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. பட் நவ் வந்து தி அட்டென்ஷன் ஸ்பேன் ஆஃப் தி ஆடியன்ஸ் வந்து இட் ஹஸ் பிகம் லைக் வெரி லோ. அவங்க ஈஸியா ரொம்ப சீக்கிரம் வந்து கதையை வந்து சொல்லிடணும். அப்படி இருக்கிறப்போ நாங்க சரி ஓப்பனிங் வந்து இஃப் இட் ஓப்பன்ஸ் ஃப்ரம் தி மிடில் ஆஃப் தி ஸ்டோரினா இட் வில் பி கைண்ட் ஆஃப் எங்கேஜிங், பிளஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த கதை எதை நோக்கி போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அதுக்காக வச்ச ஒரு விஷயம் தான். அண்ட் தட் இஸ் லைக் அ டைரக்டர்ஸ் நரேஷன். ஸோ ரஹ்மான் சரோட வாய்ஸ் ஓவர் வந்து அந்த டைட்டில் போர்ஷன்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ இட் இஸ் டைரக்டர்ஸ் வே ஆஃப் சேயிங் தட் இப்போ ஸ்டார்டிங் 2 minutes பார்த்தது வந்து இட் இஸ் மீ வெல்கமிங் யூ டு மை ஸ்டோரி. அண்ட் வென் ரஹ்மான் சரோட வாய்ஸ் வந்து when it takes over he'll welcome them to his story. அவர் வெல்கம் டு மை ஸ்டோரி யுஎஸ் லவ்விங்லி தீபக் அப்படின்னு சொல்லுவாரு. அதை நான் ஓப்பனிங் 2 minutesல சொல்லல. மற்றபடி பேசிக்கலி இட்ஸ் சேயிங் as a director வெல்கம் டு மை ஸ்டோரின்னு சொல்றது. ஓகே, அது வந்து ஒரு அழைப்பு. இது ஆமா கூட்டி போறீங்க. ஆமா, இந்த ஆக்ட் 1 ஆக்ட் 2லாம் சொல்றீங்க, எங்க போய் படிச்சீங்க? அதெல்லாம் நெட் தான், ஆன்லைன் தான். ஆன்லைன். ஆமா ஆமா ஆமா. இல்ல ஃபிலிம் ஸ்கூல் மாதிரி வந்து எங்கேயும் போடல. ஸோ எல்லாமே வந்து ஆன்லைன்ல படிச்ச ஒரு விஷயம் தான். ஸோ இன்டர்நெட் வந்து பல பேரை நமக்கு வந்து வழங்கி இருக்கு. ஜக்கர்பர்க் பெரிய ஹெல்ப் இருக்காரு. ஐயோ ஆமா. ஸோ யாருமே யாரையும் தேடி போவேனா, நம்ம கையிலேயே கூகுள் இருக்குன்னா பெரிய ஆளா வரலாம், வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா டெஃபினட்டா. அதாவது நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தா போதும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா. நெக்ஸ்ட் உங்கள் கதிரவன் அப்படின்னு ஒருத்தர் பேர் வச்சிருக்காங்க. நரகாசுரன் பட்ஜெட் படமா? பட்ஜெட் படமானா என்ன பட்ஜெட் தான், எப்படியும் பட்ஜெட் வேணும். ஓகே ஓகே. இல்ல பிரதர், டு பி வெரி ஆனஸ்ட் வந்து எனக்கு அந்த இன்னும் அந்த லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து அவ்வளோ தெரியாது. அண்ட் தெரியாத ஆசன் வந்து ஐ எம் வெரி கம்ஃபர்டபிள் ஒர்க்கிங் ஆன் அ ஸ்மால் ஸ்கேல் ஃபிலிம். அது வை பிகாஸ் மேபி அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிமோட அப்ரிங்கிங்கா என்னன்னு வந்து தெரியல. பட் பேசிக்கலி ஐ எம் கம்ஃபர்டபிள் வித் ஒரு கைண்ட் ஆஃப் லோ பட்ஜெட் மூவிஸ் மாதிரி தான் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன். ஸோ அது எந்த பட்ஜெட் படமா இருக்கும்னு தெரியாது. பட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டெக்னிக்கலி சவுண்டான ஃபில்மா ப்ரெசென்ட் பண்ணணும் தான் பாக்குறோம். நீங்க கமர்ஷியல் படம் பாப்பீங்களா, பண்ணுவீங்களா? ஜீவா அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க என்ஜாய் பண்ணீங்களா ஜெனரலா கமர்ஷியல் படங்கள்? நான் வந்து பிரதர் ஏதாவது ஐ ஹேவ்
நத்திங் அகைன்ஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ். நான் வந்து என்ன சொல்றது, நீங்க இந்த மாதிரி படத்தை தான் சப்போர்ட் பண்ணணும், கமர்ஷியல் படத்தை வந்து பார்க்கக்கூடாதுன்னு கொடி பிடிக்கிற ஆள் வந்து கிடையவே கிடையாது. பிகாஸ் ஃபார் தி பாஸ்ட் 75 years வந்து ஆடியன்ஸ் ஒரு கமர்ஷியல் இந்த பாத்துல தான் டிராவல் பண்ணிருக்காங்க. ஸோ யூ கான் ஜஸ்ட் எக்ஸ்பெக்ட் தம் டு கம்ப்ளீட் தட் ஃபர்கெட்லி. சரி இது நீங்க கம்ப்ளீட்டா மறந்துட்டு வந்து என் கூட வாங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஸோ இன்ஸ்டெட் வாட் வி கேன் டூ இஸ் மேபி ஃபியூ ஃபில்ம் மேக்கர்ஸ் இன் தி ஃபியூச்சர் வாட் வி கேன் டூ இஸ் ஒரு பேரலான ஒரு பாத் கிரியேட் பண்ணிட்டு வி கேன் மேபி லியோர் பீப்புள் இன் டு தட் பாத். அதுவே தவிர நீங்க கமர்ஷியல் மறந்துட்டு வந்து என் கூட வாங்கன்னு சொல்லவே முடியாது. டு பி வெரி ஆனஸ்ட், நான் வந்து கமர்ஷியல் படங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். நான் எப்போ போர் அடிச்சாலுமே வந்து பாக்குற படம் வந்து சதிலீலாவதி தான். ஐ திங்க் தட் இஸ் லைக் தி மோஸ்ட் கமர்ஷியல் மூவி எவர். யா, நான் எப்போ சோ ஐ ஹேவ் நதிங் அகைன்ஸ்ட் பிரேக் பிடிக்கல. ஆமா, பட் ஐ திங்க் தி டெஃபினிஷன் ஆஃப் கமர்ஷியல் சினிமா வந்து மாறும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து துருவங்கள் 16 ஒரு கமர்ஷியல் படம் தான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா ஐ வில் கால் துருவங்கள் 16 as a commercial movie. So I think the definition வந்து it changes. Yeah. Will you do a satirical film, spoof on commercial film? நவீன் கிருஷ்ணன். ஓகே, இல்ல இந்த கேள்வி வந்து ஐ திங்க் நிறைய பேர் என்ன, நான் யூஸ்வலா எஃபில இருக்கிற வந்து ரொம்ப ஒரு சட்டைரிக்கலா தான் நானே பிரசன்ட் பண்ணுவேன் எல்லா விஷயத்தையும், ரைட் ஃப்ரம் தமிழ் ராக்கர்ஸ் அண்ட் இப்போ ரீசெண்டா நடந்த இஷ்யூ எல்லாத்தையுமே. ஐ திங்க் ஐம் ஃபன் லவிங் பர்சன் சொன்ன மாதிரி எனக்கு அது ஆசை இருக்கு. பட் அது பண்ணணும்னு தோன்றப்ப பண்ணலாம். ஏன்னா என்னதான் அந்த கேரக்டரா இருந்தாலும் வந்து the type of movies which I want to make வந்து it is more of a serious kind. So இருக்கிறப்ப அந்த டைம் வரப்போ பண்ணலாம் கண்டிப்பா. ரகுவரன் ரகு, டைரக்டர் கார்த்திக் நரேன், ஹீரோ கார்த்திக் நரேனாக வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. சத்தியமா வாய்ப்பு இல்லை பிரதர். அதாவது அந்த தப்பை மட்டும் அந்த தண்டனை வந்து உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். தமிழ் சினிமா வந்து தப்பிச்சுக்கும், கவலையப்படாதீங்க. நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாருங்க இன்டைரக்டா. ஓகே, அதாவது ஐ அம் ஹாப்பி பிஹைண்ட் தி கேமரா. சொன்ன மாதிரி இப்போ நம்ம கேமரா முன்னாடி போய் நிக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்னொருத்தரோட வாய்ப்பு எடுக்கிறோம்னு அர்த்தம். நம்மளை விட 1000 times பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம சான்ஸ் கொடுத்து போகலாம். சரத் ஜேபி, எல்லாருக்குமே தெரிஞ்ச கேள்விதான் இருந்தாலும் கேட்டிருக்காரு. Y16 ஓ டைட்டில் 16 இதை வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன். பட் ஆமா ஆமா, அது என்னன்னா துருவங்கள் 16 அந்த நவரசம் பாங்கல்ல, அதுல ஒரு 8 எமோஷன்ஸ் நாங்க படத்துல வந்து சாலிடா இது பண்ணியிருக்கோம் நம்புறோம். ஸோ ஒரு துருவங்கள்னா எக்ஸ்ட்ரீம்ஸ், அந்த ஆப்போசிட் போல்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஒவ்வொரு எமோஷன்ஸ்லயுமே வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ்ல இருக்கிறப்போ ஒரு ஹியூமன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிறது தட்ஸ் பேசிக்கலி துருவங்கள் 16. அண்ட் கதையோடய ஒட்டிய ஒரு அர்த்தமும் இருக்கு. அது ஐ ட்ரை டு கீப் தட் ஆஸ் ஸ்பாய்லர் ஃப்ரீ ஆஸ் பாசிபிள். ஸோ ரஹ்மான் சாரோட நரேஷன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல 9 AM வந்து ஆரம்பிக்கும். when he starts narrating அங்க ஒரு டைம் ஸ்டாம்ப் போடுவோம், போலீஸ் ஸ்டேஷன் 9 AM இருக்கும். அண்ட் ஆக்சிடென்ட் ஆறப்போ வந்து ஒரு டைம் ஸ்டாம்ப் போடுவோம். நிறைய பேர் வந்து கேட்டாங்க அதை பாயிண்ட் அவுட் பண்ணி, ஏன் ஆக்சிடென்ட் ஆறப்போ வந்து டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு. ஸோ அங்க ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல வந்து நாங்க 1 AM அப்படின்னு போட்டிருப்போம். ஸோ பேசிக்கலி வந்து இட்ஸ் தி நரேஷன் ஆஃப் 16 hours ஆஃப் ரஹ்மான் சார். அண்ட் தட் டூ த்ரூ அவுட் தி 16 hours வந்து him and that another important person they are kept separated. Okay. For the 16 hours of his narration. So that is why துருவங்கள் 16 they are kept at the extremes for 16 hours. ஆமா, இது வந்து கதையோட ஒட்டிய ஒரு அர்த்தம். ஜீவான் நினைக்கிறேன், நீங்க சிங்கிளா அப்படின்னு கேட்டிருக்காரு. பிரதர், அதாவது டைரக்டர்ஸ் எல்லாருமே சிங்கிள் தான். ஏன்னா கேர்ள்ஸுக்கு வந்து தெரியும் உங்க கூட எல்லாம் வேலைக்கு உழைக்க முடியாது சத்தியமா. ஏன்னா வந்து எங்களுக்கு எப்பவுமே சினிமா 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 அது மட்டும் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் டைம் இல்ல. இங்க வேலண்டைன்ஸ் டே தம்பி தனியா தான் வாட் இஸ் திஸ் இல்ல, நாங்க வந்து ஸ்பெண்ட் தட் வித் D16. ஓ, வேலண்டைன்ஸ் டே வந்து பெஸ்ட் வேலண்டைன்ஸ். அது ஆமா, பெஸ்ட் இல்லையா, பெஸ்ட். இன் D16 ரஹ்மான் சன் ராஜீவோட வாய்ஸ் ஓவர் உங்களுது தானா? சசிகுமார் கேட்டிருக்காரு. இல்ல, அது என்னோடது கிடையாது பிரதர். நான் வந்து அதுல ஷார்ட் ஃபிலிம் பையனா வந்து வருவேன்ல, ஸோ அதுதான் என்னோட ஓன் வாய்ஸ். அண்ட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கௌதம் கேரக்டர் இருக்கு அப்படி இல்ல, அது கௌதம் கேரக்டரோட வாய்ஸ் வந்து அது கிடையாது. நாங்க இன்னொருத்தர் தான் வந்து கொடுக்க வச்சோம். ஸோ அந்த ராஜீவோட வாய்ஸ் ஓவர் வந்து அந்த கௌதம் கேரக்டர் பிளே பண்ண பிரகாஷ் ராகவனோட ஒரிஜினல் வாய்ஸ். ஓகே, ஆமா. அண்ட் கார்த்திக் நரேன் அவர்களே ரொம்ப நன்றி. Thank you. I thoroughly enjoyed this conversation. Thank you, same here. ஏற்கனவே 6 மணிக்கே நிறைய பேர் வந்து உங்க ஃபேன்ஸ்லாம் தொல்லை பண்ண ஆரம்பிச்சாங்க, நிறைய மெசேஜஸ்லாம் ஆரம்பிச்சு. ஓகே, how about sci-fi well wishers? well wishers சொல்லலாமா? yeah. சயின்ஸ் ஃபிக்ஷன் வேணுமாங்க? கடைசி இது மட்டும் அட்ரஸ் பண்ணுவோம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து என்னோட ஓகே, அதாவது இட் கேன் கோ ஆன் ரெக்கார்ட்ஸ். என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டே வந்து இட்ஸ் சைஃபை ப்ராஜெக்ட். ஸோ இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு டைல்யூஷனுமே இல்லாமல் ஒரு பக்கா சைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ வந்து ஐம் ஒர்க்கிங் ஆன் த ஸ்கிரிப்ட் அண்ட் இட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். இன்ஃபேக்ட் நான் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டைரக்ஷன் டீம் கிட்ட கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன். தேர் லைக் ப்ரோ, இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப புதுசாக இருக்கு, நாங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் தி ரைட் டைம் ஃபார் மீ டு மேக் தட் கைண்ட் ஆஃப் அ மூவி. ஸோ மேபி hopefully couple of films down the line வந்து அது பண்ணலாமே அப்படிங்கிற. ஏன்னா தட் பட்ஜெட் வைஸ் வந்து ஐ திங்க் இட் இஸ் கைண்ட் ஆஃப் டிமாண்டிங். ஓகே, அப்படி இருக்கிறப்போ ஒரு 2-3 படம் பண்ணி அந்த ஒரு கிராஃப்ட் நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நோலன் ரசிகர்ல ஆமா, ஐ திங்க் டிஃபால்ட்டா வந்துருவாரு. டிஃபால்ட் யா இன்வைட் பண்றீங்களா உங்களோட மெல்வினை இங்க? அவரோட ஒபினியன்ஸோட முடிச்சிருவோம் அந்த ஷோவை. இல்ல, அவர் ரொம்ப ஷை டைப். அவரு அசோசியேட்டா வர்க் பண்ண போறீங்க அடுத்த படத்துல? இல்ல, அவருக்கு ஏதாச்சும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தா தான் கரெக்ட்டா சொல்லுவாரு. சும்மா வாங்க நீங்க. Or else you can just join, come.
வாங்க. ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அங்க தெரியுறாரு, அவர் தெரிஞ்சிருக்கவே மாட்டாரு. இப்ப தெரியுறா, இன்னும் கீழே வரணும் நீங்க. ஏய் சூப்பர். ஸோ திஸ் இஸ் மெல்வின். ஹாய். ஸோ ஐ திங்க் இப்போ எங்கள் டேரக்ஷன் டீமில் மற்றவங்க எல்லாம் ரொம்ப சீரியஸாக இதை பார்த்துட்டு நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் ஆஃபீஸ் போனோன்னே இவருக்கு இருக்குது, அது மட்டும் தெரியும். பட் ஒன்ஸ் அகேன் வந்து தேங்க்ஸ் அ லாட் டு தி ஆடியன்ஸ் ஃபார் மேக்கிங் D16 such a very big success. ஏன்னா end of the day வந்து we are nothing without you guys. And இதில் வந்து I think I would like to clear up something else. ஒரு சின்ன பிகாஸ் நான் ஒரு 1 week முன்னாடி வந்து since I am a very fun loving personங்கிறதால நான் எப்பவுமே ஒரு சர்காஸ்டிக்காக சட்டைரிக்கலாக தான் வந்து எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஸோ நான் ஒரு 1 week முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு கமர்ஷியல் படத்தை வந்து கமர்ஷியல் படமாக பாருங்க, ஏன் வந்து அது ரொம்ப ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த நம்பர் ஆஃப் ஆன்லைன் ரிவ்யூவர்ஸ் தே ஆர் ஹையர் than the stars in the sky அப்படின்னு. அதுக்கு வந்து சம் பீப்புள் தே கைண்ட் ஆஃப் ஃபெல்ட் அஃபெண்டட். நீங்க வந்து நன்றி மறந்து பேசுறீங்க ப்ரோ, உங்க படம் எல்லாமே வந்து ரிவ்யூவர்ஸ்னால தான் ஓடிச்சு அப்படின்னு. நாங்க வந்து அந்த உண்மை எங்களுக்கு எப்பவுமே தெரியும் and we are always grateful for that. But my whole point வந்து அது கிடையாது. I just wanted to ஒரு சர்காஸ்டிக்கா ஒரு இது பண்ணலாம். ஏன்னா ஒரு கமர்ஷியல் படத்தை கமர்ஷியல் படமா தான் பார்க்கலாம், அந்த ஒரு விஷயம் தான். ஐ திங்க் நான் இப்போ பேசுறத வந்து தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும் வாட் கைண்ட் ஆஃப். ஏன்னா டெக்ஸ்டிங் வந்து சம்டைம்ஸ் இட் கேன் பி மிஸ்லீடிங் கைண்ட் ஆஃப். ஸோ ஐ திங்க் ஐ கேன் கிளியர் தட் ஆஃப் நவ். அண்ட் நான் சொல்ற அந்த ரிவ்யூஸ் எந்த மாதிரினா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு டாக்டர் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு, பேஷண்ட் வந்து பொழைச்சிட்டாரு. ஸோ நான் நேராக அவர்கிட்ட போய் கங்க்ராச்சுலேட் பண்ண முடியும். இந்த ஆப்ரேஷன் டசன்ட் சக்சீட் அப்படின்னா நான் நேராக போயிட்டு இட்ஸ் ஓகே டாக்டர், யூ ட்ரைட் யுவர் லெவல் பெஸ்ட், பட் வந்து உங்களால் முடிஞ்சதை பண்ணீங்க, பேஷண்ட்டை வந்து காப்பாற்ற முடியலன்னு சொல்லி நான் ஒரு அனுதாபங்கள் மாதிரி சொல்லாமே தவிர, அந்த ஆப்ரேஷன் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாம, மெடிசன் பத்தி எதுவுமே தெரியாம, டாக்டர் நீங்க ஆப்ரேட் பண்ண விதம் வந்து சரியில்லை டாக்டர், இதை வந்து நீங்க மாத்தி ஆப்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா பேஷண்ட் பொழைச்சிருப்பாருன்னு சொல்றது வந்து I don't think that is advisable. Actually, that was the whole point behind. So, இப்போ வந்து ரிவ்யூ சொல்றதுக்கு உங்களுக்கு முழு சுதந்திரம் வந்து இருக்கு. 120 rupees கொடுத்து உங்களோட ஹார்ட் அண்ட் மணி நீங்க கொடுத்து ஒரு படம் பாக்குறீங்கன்னா, you have like the full freedom to like ஒரு படம் பிடிச்சிருந்தா பிரைஸ் பண்ணலாம், பிடிக்கலன்னா வந்து you can bash it. அதுக்கு வந்து உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கு. But my whole point வந்து it was regarding அந்த ஒரு advanced dissection தானே தவிர other than that ஜாலியான படத்தை ஜாலியா பார்க்கணும், அவ்வளவுதான். எப்படி இந்த இன்டர்வியூ ஜாலியா பாத்துட்டீங்களோ அந்த மாதிரி படங்களையும் ஜாலியா பாத்துருங்க. Thanks a lot. Thank you. சாரி, உங்களுக்கு ரொம்ப நேரம் முட்டி போட பாருங்க. ஸ்கூல் டேஸ்க்கு அப்புறம் இப்பதான் ரொம்ப நேரம் முட்டி போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல செட்ல நிறைய போட்டுருக்கு, அப்படி செட்ல நிறைய போட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய போட்டுருக்கு, அப்படி தப்பு பண்ணி அடிக்கடி மாட்டிப்பா அப்படி. இல்ல சும்மா சொன்னா, பட் பேசிக்கலி ரொம்ப கட்டிக்கா, அதனால கொஞ்சம் நிறைய டவுட்ல மாட்டிப்பேன். திடீர்னு கேள்வி கேட்பாங்க, யோசிப்பேன். இல்ல சும்மா சொல்றாரு. இஸ் வெரி குட் கை. ஓகே, சூப்பருங்க, வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி படங்கள் நிறைய படங்கள் பண்ணுங்க. இதே மாதிரி இல்ல, பட் வித்தியாசமா ஆனஸ்ட் படங்கள் பண்ணுங்க. தேங்க்ஸ் a lot for accepting. Thank you. And 50வது நாள் வெற்றிகரமா முடிஞ்சிச்சு. Thank you. 100வது நாள் இருந்தா சந்திப்போம், இல்லனா உங்களோட அடுத்த படம் ஆரம்பிப்போம், அதுக்குள்ள ஒரு மீட். கண்டிப்பா. Thank you. Thanks a lot. Thank you all for making this a success. ஓவர்லாப் இருந்தா சமாளிச்சிக்கலாம். நிறைய பேர் நல்ல கேள்விகள் எல்லாம் கேட்டீங்க. ஒரு டைரக்டர் எப்பொழுதுமே நம்மளோட கேள்விகளுக்கெல்லாம் பதில் வைத்திருந்தாருந்தா அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? அந்த பதில் வந்து நீங்க வச்சிருந்தீங்க, நாங்க நம்புறோம், அவங்களும் நம்புவாங்க, நம்புறோம்.